ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அழுக்கு சட்டை. புத்தக மூட்டையுடன் பள்ளிக்கு கிளம்பிய அப்பு அம்மாவுக்கு டாட்டா சொல்லி கொண்டு புறப்பட்டான். ஏண்டா இன்னைக்கு குளிச்சியா என்றாள் அப்புவின் அம்மா. நேரமாச்சும்மா, நாளைக்கு குளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான் அப்பு. 5வது படித்து கொண்டிருந்தான். வகுப்பில் அவன்தான் முதல் மாணவன். அப்புவின் அம்மாவிற்கு பெருமையாக இருந்தது. அடுத்த நாள் வகுப்பிற்குள் நுழைந்ததும் ஆசிரியர் அப்புவிடம் வந்தார். ஏன் அழுக்கு சட்டையை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறாய்? துவைத்து போடக்கூடாதா என்று ரகசியமாக அவனிடம் கேட்டார். மறந்துட்டேன் சார், சமாதானம் சொன்னான் அப்பு. படிப்பில் கெட்டிக்காரனாக விளங்கிய அப்பு ஏனோ தன்னை சுத்தமாக வைத்து கொள்வதில் அக்கறை காட்டவில்லை. பல நாட்கள் அப்பு பல் விளக்காமலே கூட பள்ளிக்கு போயிருக்கிறான். அவன் கவனம் முழுவதும் படிப்பிலே இருந்தது. ஆனால் பையன்கள் இவனை அழுக்கு மாமா என்று அழைத்தனர். அரையாண்டு தேர்வு வந்தது. அப்பு விழுந்து விழுந்து படித்தான். முதல் மார்க்கை வேறு யாரும் தட்டி போய்விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். டேய், குளிச்சிட்டு போய் படிடா. இது அப்புவின் அம்மா. குளிக்கின்ற நேரத்தில் ஒரு பாடம் படிக்கலாமா என்பான் அப்பு. பரீட்சைக்கு இன்னும் 2 நாள் இருந்தது. அப்பொழுது அப்புக்கு திடீரென்று பல்வலி வந்தது. வலியோடு பள்ளிக்கூடம் சென்றான். மாலை வீட்டிற்கு வருவதற்குள் அவன் முகத்தில் தடைப்பகுதி பெரிதாக வீங்கிவிட்டது. வின் வின் என்று வலித்தது. உடம்பு அனலாக கொதித்தது. அப்புவின் அம்மாவும் அப்பாவும் கை வைத்தியமாக ஏதோ செய்தார்கள். எதுவும் சரிபடவில்லை. விடிந்தால் அரையாண்டு தேர்வு. அப்பு புலம்பிக் கொண்டே இருந்தான். அவனால் வலியை தாங்க முடியவில்லை. ஆசிரியர் அவனை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி கூறினார். அடுத்த நாள் மதுரையில் அப்புவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பல்வலிக்கு காரணமாக இருந்த சொத்தை பல்லை உடனடியாக எடுக்கவில்லை என்றால் உயிருக்கு ஆபத்து என்றார் டாக்டர். அப்பு அரையாண்டு தேர்வுக்கு போக முடியவில்லையே என்று அழுது கொண்டிருந்தான். தினந்தோறும் பற்களை சுத்தம் செய்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரவே வராது என்றார் டாக்டர். அப்பு ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்தான். அரையாண்டு தேர்வு முடிந்தது. அன்றுதான் பள்ளிக்கூடம் திறந்தது. அன்று வகுப்பில் ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்டது. முதல் மார்க் ரங்கராஜன் என்ற ஆசிரியர் பெயரை படித்தபோது அப்பு தோம்பி அழுதான். ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்தினார். சுவற்றை வைத்துதான் சித்திரம் எழுத வேண்டும். நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்றார். அப்பு மௌனமாக இருந்தான். அடுத்த நாள் அவன் பள்ளிக்கு பளிச்சென்று வந்தான். அழுக்கு மாமா இப்போ உஜாலாவுக்கு மாறிட்டான்டா என்று ஒருவன் சொல்ல பையன்கள் கொல் என்று சிரித்தனர். அப்புவுக்கும் சிரிப்பு வந்தது. கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபுல் வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.